வணக்கம் நண்பர்களே. கடந்த 21 டிசம்பர் சென்னை அறிவாலயத்தில் அதனுடைய தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் நடந்திருக்கிறது. காணொலி மூலமாக, அதாவது வீடியோ காலில். அப்போ அவர் கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். என்ன அப்படின்னா, சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு போட்டு வாக்காளர் பட்டியல் தயார் பண்ணாங்க இல்லையா? வாக்காளர்களுடைய பேரை நீக்கிறது, சேர்க்கறது, இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க இல்லையா? அதில் ஒரு மாபெரும் அதிர்ச்சி திமுகவுக்கு கிடச்சிருக்கு. என்ன அது? அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. அது மாபெரும் அதிர்ச்சின்னு நான் சொல்கிறது வெறும் வார்த்தை தான். உண்மையில் கடும் அதிர்ச்சி. திமுக தோல்வியை தழுவி விடுமோ, தோல்வியின் பக்கத்தில் இதை புஷ் பண்ணிடுமோ அப்படிங்கிற லெவலுக்கு ஸ்டாலின் திங்க் பண்ண வச்சுருக்கு. என்னென்னா, இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார். அதாவது பூத் லெவல் கமிட்டியில் இருக்கிறவங்க அந்த பகுதியில் உள்ள வாக்காளர்களை மேக்சிமம் நம்ம கட்சிக்காரங்களாக மாற்றணும். 30%, ஒரு பூத்துக்கு 30%ஆவது நமது வாக்காளர்களாக மாற்றுங்க, ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு அதான் அர்த்தம். எல்லாத்தையும் நம்ம கட்சிக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு. அப்போ அந்த வேலையை செய்கிறதுக்காக ஒவ்வொரு மண்டல நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துருக்காங்க. எல்லோரும் ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணி கொடுத்துட்டான். இவங்கெல்லாம் நம்ம இதில் வந்துருவாங்கன்னு. இதை வாங்கி தலைமை கழகம் வச்சுருக்கு தலைமையிடத்தில். இப்போது இந்த சிறப்பு திருத்த வாக்காளர் திருத்த வேலை நடந்துச்சு பார்த்தீங்களா? அதில் நீக்கப்பட்ட எல்லாருமே மேக்சிமம் 80-90% இவங்க இதில் சேர்ந்ததாக கொடுத்தது. திமுகவில் சேர்ந்துட்டு திமுகவோட பூத் கமிட்டி மெம்பர்ஸ் கொடுத்தது. நம்ம லிஸ்ட்டில் சேர்த்துட்டோம், ஓரணியில் தமிழ்நாட்டில் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணிக்கை கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த ஒவ்வொரு தொகுதியிலையும் அவங்க கொடுத்த எண்ணிக்கை உள்ளவங்க தான் எஸ்ஏஆரில் நீக்கப்பட்டிருக்காங்க. எதனால்? இறந்து போனவங்க. இது ஒன்றும் இந்த புத்திசாலி ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி ஓட்டு திருட்டு இல்லை. உண்மையில் இறந்து போனவங்க, இடம் மாறி போனவங்க, இவங்களெல்லாம் நம்ம கட்சிக்கு இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கிற பெரும் பகுதிகளில் இந்த வேலை நடந்திருக்கு. உதாரணத்துக்கு திருவல்லிக்கேணின்னு வச்சுக்கோங்களேன், எழும்பூர்னு வச்சுக்கோங்க. எழும்பூரில் 1,00,000 பேர் நம்ம இதில் சேர்த்துட்டோன்றான். இதில் பார்த்தா 1,05,000 பேர் சிறப்பு திருத்தத்தில் வெளியே போயிருக்காங்க. என்ன காரணம்? அந்த இடத்துல இல்லை, அல்ல இறந்து போயிட்டாங்க. இப்படி எளிமையாக தலைமை கழகத்தை ஏமாற்றி இந்த மாதிரி சேர்த்து ஒரு பொய்யான கணக்கை காட்டி இல்யூஷன்ஸ், நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் நிறைய சொல்லியிருப்பேன். இவங்க ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிறார்கள், மாயமானை நம்பி ஓடுகிறார் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ அது உண்மையாக இருக்குது. ஸ்டாலின் என்ன கேட்டிருக்காரு? என்னையவே ஏமாத்துறீங்களா, திரும்ப அந்த வேலையை பாருங்கன்னு இருக்கிறாரு. அப்போ திமுக தோல்வியை நோக்கி தள்ளப்படுகிறது. தொடர்ந்து பேசுவோம். சேனல்